ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு, ஒரு மீட்டிங் போடுறதுக்கு எதிர்ப்பு, ஒரு ஓட்டு போடுற இடத்துல எதிர்ப்பு, இன்றைக்கி ஆட்சி அமைப்பதில் எதிர்ப்பு. எவ்வளோ பிரச்சனை இருந்த போதிலும் அண்ணன் பொறுமையாக நிதானமாக சிந்திச்சு நம்ம நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிட மாட்டோமா? அவங்களுக்கு ஏதாவது நம்ம திருப்பி பண்ணிட மாட்டோமா? நாளைக்கு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நம்ம சந்தோஷப்பட மாட்டோமா? இப்படிலாம் ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் கலங்கி நிற்கிறாருங்க. நம்ம என்னங்க பண்ணுறோம்? கெத்தா நம்ம வேட்பாளர் ஜெயிச்சிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கலாம், கத்தியை தூக்கி கேட்க வெட்டலாம், 8 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரத்தை கொண்டு வரலாம், ஜூலி பேசினா திருப்பி அடிச்சிடலாம், சாட்டை முருகன் பேசினா பேசிடலாம், சீமானனை பற்றி பேசிடலாம், முன்னாள் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயாவை பற்றி நம்ம ஈஸியாக பேசிடலாம். யார் பதில் கொடுத்தாலும் வச்சல் வாரியஸ் இந்தா தட்டிடலாம். நான் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம பேச தாங்க நமக்கு பள்ளம் தோண்டிகிட்டே இருக்காங்க. நாளைக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அண்ணனுக்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பாங்கங்க 6 மாதம். அந்த 6 மாதத்தில் ஆட்சி அமைப்பு சரியில்லை, அங்கங்கே கொலை கொள்ளை குற்றம் அப்படி பதிவிடுவாங்க. தாவைக்க நிருபர் கொடூர முயற்சி, அரசு சரியில்லை, தலைமை சரியில்லை. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மனுஷன் ஏங்க கஷ்டப்படணும்? அதான் யோசிச்சு பாருங்கள். நான் அதிகமாக பேச விரும்பலைங்க. முடிஞ்சால் இதை பூரா ஷேர் பண்ணுங்கள். யாருமே சரிங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒருத்தன் பேசிட்டான்ற காரணத்துக்காக திருப்பி பேசாதீங்க. காற்று அடித்தா தூசி பறக்கும், அதுக்குன்னு அந்த காற்றை தூசி வழி நடத்துன்னு அர்த்தம் இல்லைங்க. காற்று இனிமேல் காற்று தான், தூசி தூசி தான். நம்ம வீசுகிற பக்கம் அது போய் விழுந்துடும். ஆனால் காற்று அப்படி இல்லை, உலகத்தையே சுற்றி வரும். அந்த காற்று தான் விஜய் அண்ணா. தயவு செஞ்சு சிந்திங்க, பொறுமையாக இருங்க, காத்துருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.